இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. 27/11/2016 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் புறப்பாடு நடைபெறும். இன்று செடி கொடிகள் வைக்க நன்று. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ரேவதி அசுபதி நட்சத்திரங்கள்.
தமிழ் சாத்திரம் திருமந்திரம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அற்புதமான தெய்வீகமான நூல். திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் தவம் இருந்து இதை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதில் நாம் தொடர்ச்சியாக காலை நேரத்திலே பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் புதியுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக. இதில் 4ஆம் தந்திரத்தில் 6வது தலைப்பில் வைரவி மந்திரம் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு எதை சொல்கிறது என்றால், இன்றைய தினம் சிவ ஆலயங்களிலே பைரவ வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது. பைரவ வழிபாடு அதுவும் சிவனுடைய ஒரு அம்சம்தான். அந்த பைரவ வழிபாட்டிற்கு திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்பதை இன்றைய அருமையான திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. 1080வது அருமையான பாடல். ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் போதம் 27 நாள் புணர்மதி சோதி வைரவி ஆம் வந்து ஆளுமே. வைரவி மந்திரம் என்று இதை சொல்லுகிறார். பைரவர் என்பவர் சிவஸ்வரூபம். சிவனுடைய வடிவங்களிலே போக வடிவம், யோக வடிவம், வீர வடிவம் என்ற பல்வேறு வடிவங்கள் உள்ளன. அதில் வீர வடிவம் என்பது தான் பைரவர். ஒவ்வொரு ஆலயத்திலும் வடகிழக்கு மூலையிலே போய் பார்த்தீர்கள் என்றால் பைரவருக்கு என்று ஒரு தனி கோயில், சிறிய கோயில் இருக்கும். எவ்வாறு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு செக்யூரிட்டி என்கின்ற ஒரு காவல் அவசியமோ, அப்படி ஒரு ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாக அந்த பைரவர் போற்றப்படுகிறார். அர்த்தஜாமம் முடிந்தவுடனே, ஆலய கதவுகளை சாத்தியவுடனே பைரவருக்கு அங்கே பூஜை நடக்கும். ஏன்னா பைரவரிடம் போய் அந்த கோயிலுடைய காவலை ஒப்படைத்து விடுவார்கள். இப்படித்தான் பைரவர் என்ற ஒரு சிவஸ்வரூபம் இன்றும் அன்றும் போற்றப்பட்டது. அந்த பைரவருக்கு துணையாக இருக்கின்ற அம்பிகையின் பெயர்தான் பைரவி. ஒரு ராகத்தின் பேர் பைரவி என்று ஒரு ராகம் இருக்கிறது, அருமையான ராகம். இங்கே அந்த வைரவி மந்திரம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது 27 நாள் மதி, 27 நட்சத்திரங்களும் சந்திரனோடு எவ்வாறு சேர்ந்து காட்சி தருகிறதோ அப்படி மக்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் தீர்ப்பதற்காக பைரவர் பூமியிலே வந்திருக்கிறார். பைரவி அந்த பைரவரை சார்ந்திருக்கின்றார். நீங்கள் பார்க்கலாம், அந்த பைரவருடைய கையில் ஒரு சூலம் இருக்கும், ஒரு நாய் பக்கத்தில் இருக்கும். அதான் பைரவருடைய அடையாளம். அப்படி அந்த பைரவ மூர்த்தியினுடைய ஒரு வழிபாடு அஷ்டமியில் தேய்பிரையில் வருகிறது. எவ்வாறு சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையிலே வருகின்ற சதுர்த்தியோ, அப்படி தேய்பிரையில் வருகின்ற அஷ்டமி பைரவ அஷ்டமி என்று இப்பொழுதும் கோயிலில் போய் பார்த்தீர்கள் என்றால் மிகச்சிறந்த ஒரு கூட்டம் இருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் பைரவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய மனக்கவலைகளை தீர்க்கிறார், நம்முடைய பொருளாதார துன்பங்களை, இடர்பாடுகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றார். அப்படி அந்த பைரவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பைரவியை திருமூலர் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இந்த பைரவியினுடைய ஒரு சக்தி தான் பைரவருக்கு வருகிறது. எனவே பைரவரும் பைரவியும் சேர்ந்து உலக மக்கள் நன்மைக்காக பல அருளை செய்கிறார்கள். அவருடைய ஆலயங்கள் பல இடங்களிலும் தனி ஆலயங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு சிவாலயத்திலும் பைரவர் இருப்பார். ஆனால் பைரவருக்கென்று தனிச்சிறப்பு வாய்ந்த சில ஆலயங்கள் உண்டு. காசியிலே அந்த கங்கையிலே மூழ்கி எழுந்த உடனே கடைசியில் அந்த பைரவருடைய கால பைரவர் என்று பெயர். ஏன்னா காலத்தினுடைய வடிவமாக பைரவர் இருக்கிறார், கால பைரவர். அந்த காசிக்கு பைரவ க்ஷேத்திரம் என்று பெயர். ஏன்னா அங்கே பைரவர் ரொம்ப முக்கியம். அந்த காசியிலே கடைசியாக கங்கையிலே நீராடி விட்டு விஸ்வநாதர் விசாலாட்சியை பார்த்து விட்டு கால பைரவரிடம் போய் வணங்கி விட்டு வந்தால்தான் நம்முடைய வழிபாடு நிறைவடைந்தது என்று பொருள் காசியிலே. அதுபோல் நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே மயிலாடுதுறையும் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் க்ஷேத்திரபாலபுரம் என்ற ஒரு அருமையான கோயில் இருக்கிறது. அது பைரவருக்கு உரிய தனி கோயில். அங்கு சென்று வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அந்த பைரவருடைய திருவருள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைரவ புராணம் என்றே ஒரு புராணம் இருக்கிறது. அந்த பைரவ புராணத்திலே பைரவருடைய சிறப்புகளை எல்லாம் அழகாக எடுத்து சொல்லுகின்றார்.
அடுத்ததாக காரைக்குடிக்கு பக்கத்தில் வைரவன் கோயில் என்று ஒரு அருமையான கோயில் இருக்கிறது. நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு அருமையான கோயில். அங்கேயும் பைரவருடைய வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்படி திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பேயே அந்த பைரவி மந்திரத்தையும், அந்த பைரவி மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளையும், நம்முடைய பொருளாதார துன்பங்களிலிருந்து நாம் விலகுவதற்கு அந்த பைரவனும் பைரவியும் நமக்கு துணை செய்கின்ற ஒரு தன்மையையும் இந்த அருமையான 1080வது பாடலிலே விளக்கி இருக்கின்றார். எனவே சிவஸ்வரூபத்திலே பைரவரை வழிபட்டு நாமும் பலவிதமான நன்மைகளை பெற்று மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்களுடைய திருவடிகளையும் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளையும் நாம் தொழுது கொண்டு பெரியாழ்வாருடைய திருமொழியை, அந்த அமுதத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் எங்கிருக்கின்றான் என்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டு வருகின்றார். எம்பெருமான் இல்லை என்பவர்களுக்கெல்லாம் இருக்கின்றான் என்கின்ற உறுதிப்பாட்டை சொல்லிக்கொண்டு வருகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த 7 உலகத்திற்கும் தலைவன் ஒருவன், அவன்தான் சர்வேஸ்வரன் என்பதனை காட்டுகின்றார். அது எந்த விஷயத்தில் நமக்கு தெரிகின்றது என்றால், நம்மிடையே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் தான் உரிமையாளர் என்று சொன்னால், அதை யாரும் எடுத்துவிடக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்யலாம்? உதாரணத்திற்கு உணவுப் பொருளை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த உணவுப் பொருள் இப்பொழுது அந்த உரிமையாளரால் சாப்பிட முடியவில்லை. ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் சாப்பிட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சம் ஏற்படுகின்றது. உடனே அந்த உரிமையாளர் என்ன செய்கின்றார்? அதனுடைய ஒரு பகுதியை தன்னுடைய வாயால் கடித்து அல்லது வாயில் போட்டு மீண்டும் வெளியில் வைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்னும் தெளிவாக ஒரு உதாரணம் சொன்னால், இந்த தண்ணீர் பஞ்ச காலத்தில் கல்யாணமாகாத பேச்சுலர்ஸ் என்று சொல்லுவோம் பாருங்கள், அந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு பகுதியில் தண்ணீரை காலையில் எழுந்து பிடிப்பவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் போல சோம்பேறியாக தண்ணீர் பிடிக்காமல் இருப்பார்கள். தண்ணீர் பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள்? தான் பிடித்த அந்த வாளி நிறைய இருக்கக்கூடிய தண்ணீரில் தன்னுடைய உமிழ்நீரை அதிலே சிறியதாக செலுத்திவிட்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக. அப்பொழுது தன்னுடைய பொருள் என்பதனை காண்பிப்பதற்காக தன்னுடைய வாயில் போட்டு வைக்கின்றார்கள் இல்லையா உணவுப் பொருள்களை எல்லாம். அப்படி எம்பெருமான் இந்த லோகம் எல்லாம் தன்னுடையது, 7 பிரபஞ்சங்களும் தன்னுடையது என்பதனை எப்படி காண்பிப்பான் என்று கேட்டால், இப்படித்தான் காண்பிப்பான். வாயில் உண்டு விடுவான், மீண்டும் உமிழ்ந்து விடுவான். எப்பொழுது? ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் வந்தவன் இந்த 7 ஞாலங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே அழகாக அடக்கி காட்டி, மீண்டும் அந்த 7 உலகங்களையும் உமிழ்ந்து காட்டி நாமெல்லாம் வசிக்கும்படியாக செய்தானே, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டினை ஆழ்வார் அனுபவிக்கின்றார். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை திருமாலை நாடுதிரேல் என்று கொள்ளுவதை விட சிக்கென நாடுதிரேல் என்று காட்டுகின்றார். இப்பொழுது முதலிலிருந்து அனுபவிக்கலாம். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதிரேல் எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம்பு கிடந்து வண்ணக் கருங்குழல் மாதரோடு
மணந்தானை கண்டாருளர் என்று அனுபவிக்கின்றார். இந்த சர்வேஸ்வரனுடைய லோகங்கள் இவை எல்லாம் என்பதனை எப்படி காட்டுகின்றார்? மண், மலை, கடல் இவை எல்லாவற்றையும் அவற்றை தாண்டி மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய திருவாயிலே உண்டான். உண்டதன் பிற்பாடு மீண்டும் இந்த விளையாட்டை எல்லாம் நடத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக உமிழ்ந்து காட்டினான். மீண்டும் அதனை வெளியிலே கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நினைத்தற்கு முடியாத அளவு பெருமை பெற்றவனாகிய அந்த வாமன அவதாரத்திற்கெல்லாம் முன்பாக எடுக்கக்கூடிய வராக அவதாரத்திலே நீங்கள் கண்டுவிடலாம். எண்ணுதற்கு அரிய பிரான் அப்படி ஒரு வராகமாக அவதரித்தான். அப்படி வராகமாக அவதரித்து இந்த பூமி பந்தை அந்த கடலிலிருந்து மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது அந்த பூமி பிராட்டியை மணந்து கொண்டானே. அப்படி மணக்கின்ற அந்த தருணத்தில், அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்கள் எல்லோருமே சென்று தரிசிக்கலாம், நாம் எல்லோருமே கண்டு அனுபவிக்கலாம் என்று எல்லாவிதமான அவதாரங்களையும் ஆழ்வார் ஒன்றன் பின் ஒன்றாக அவதரித்து நம்மையும் அனுபவிக்கச் செய்கின்றார்.